மாதிரி தான் செஞ்சீங்க. அப்ப எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லி புரிய வச்சோம். நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா திரும்ப திரும்ப நீங்க ஏன் அப்படியே யோசிக்கிறீங்கன்னு தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பீமா, ரொம்ப சாமர்த்தியமா பேசாத. இந்த உலகத்திலேயே நீ ஒருத்த மட்டும்தான் சரியானவன் நினைக்கிறியா? அப்ப மத்தவங்களா தப்பானவங்களா? இப்ப நான் கடைசியா சொல்லிட்டு போறேன். வாழ்க்கை முழுக்க உன்னோட அக்காவை நீ இங்கேயே வச்சுக்கோ. உங்க அத்தை வாழா வெட்டியா இங்க இருக்காங்கல்ல, அதே மாதிரி உங்க அக்காவும் இங்க இருக்கட்டும். நில்லுங்க மாப்பிள்ள, நில்லுங்க. அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. இங்க பாருங்க, ஒரு பொண்ணு வாழ்க்கை பூரா அப்பா வீட்லயே இருந்துட முடியாதுங்க. அண்ணே, நீங்களாவது அவர்கிட்ட பேசுங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த வீட்ல தான் என் வாழ்க்கைய ஓட்டுறேன். இந்த வீட்ல நிச்சயமா எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனா எந்த பொண்ணா இருந்தாலும் அவங்க வாழ்க்கைய அவங்க புகுந்த வீட்டுல வாழறதா முறை. நீங்க தயவு செஞ்சு கங்காவை கூட்டிட்டு போயிடுங்க. கங்கா, சீக்கிரமா மன்னிப்பு கேளு. ஆமா, நான் எந்த தப்புமே பண்ணல. அப்புறம் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? கங்கா, நீ உன் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேளுமா. கங்கா, நான் சொல்றத கேளு. சரி தப்பு அத பத்திலாம் இப்ப யோசிக்க கூடாது. கேளு. இவ எப்படி மன்னிப்பு கேட்பா? இவ எந்த தப்புமே பண்ணலன்னு பீமாராவ் தான் சொல்லி புரிய வச்சுட்டானே. இந்த வீட்டுல இருக்கிற யாருமே செஞ்ச தப்பதான் ஒத்துக்க மாட்டீங்களே. பீமா எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கான். என்னோட சொந்தக்காரங்களே ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். பாலாவும் ஆனந்தும் ஒரு ராத்திரி முழுக்க என் வாயில துணியை திரிச்சு என்னை கட்டிப்பட்டு போயிட்டாங்க. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அது தப்பு இல்ல. பாலா அண்ணனும் ஆனந்த் அண்ணனும் உங்களை கட்டி போட்டுட்டு போனது சத்தியமா எனக்கு தெரியாது. நல்ல வேலை வந்துட்டீங்க ஆனந்த் அண்ணன். ஆனந்த் அண்ணன், அத்தான் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அத்தான் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது உண்மையிலே ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அத்தான். இங்க பாருங்க அத்தான், பாலா அண்ணன் வந்ததும் அவர்கிட்டயும் சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஆமா, நீங்க தயவு செஞ்சு கோவத்தை விட்டுருங்க. மன்னிப்பு கேட்கறதுனால ஒண்ணும் நடக்க போறதில்ல. இது எல்லாமே நீங்க சேர்ந்து நடத்துற நாடகம். இல்ல மாப்பிள்ள, சத்தியமா இல்ல. நாங்க யாரும் நடிக்கல. நாங்க உண்மையிலேயே வருத்தப்பட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட பசங்க அப்படி நடந்துகிட்டது உண்மையிலேயே ரொம்ப தப்பு தான். அப்படி நடந்திருக்க கூடாது. அன்னைக்கே நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். இருந்தாலும் நீங்க சொல்றது சரிதான், நியாயம்தான். உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டவங்க கண்டிப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. கண்டிப்பா என் பையன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பான். காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்பாங்க. ஆனந்த், பாலா எங்க? இன்னையில இருந்து இவனும் நம்ம கூட வாத்தியம் வாசிக்க வருவான். வாத்தியம் வாசிக்கவா? உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? இவன் உயர்ந்த ஜாதி பையன், நாமெல்லாம் கீழ் ஜாதி. தெரியுங்க. இந்த எல்லா விஷயத்தை தான் பீம்ராவும் பாலானனும் நேத்துல இருந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது புதுசா சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுங்க. அட என்ன தம்பி நீ பேசுற? பாலாவும் பீமும் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நாங்க சொல்றோம். உங்க அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவரு எங்க எல்லாரையும் கொன்றுவாரு. நாங்க சாகிறதுக்கு விரும்பல, தெரிஞ்சுக்க. அதனால உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இருந்து போயிரு.
போய் வேற ஏதாவது வேலை தேடு. உன்னை நாங்க எங்க கூடவும் வச்சுக்க முடியாது, வாத்திய கருவிகள் வாசிக்க சொல்லி தரவும் முடியாது. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. எங்க அப்பா எதுவும் செய்ய மாட்டாரு, நான் தான் அடிச்சு சொல்றேன்ல. துருவா, இவங்க பிரச்சனையை நீ புரிஞ்சுக்கோ. உன்னால நிரந்தரமா இவங்க கூட இருக்கவே முடியாது. உங்க அப்பா நினைச்சா என்னெல்லாம் செய்வாருன்னு உனக்கே ரொம்ப நல்லா தெரியும் துருவா. அதனால இப்ப இங்க இருந்து கிளம்பலாம். நல்ல வேலையா என் பையனை நீங்க யாரும் உங்க கூட சேர்த்துக்கல. அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரேன். ஜாக்கிரதையா இருங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னோட பொண்டாட்டி தான். மத்தபடி உங்க 2 பசங்களும் இல்ல. அதனால உங்க பையன் வந்து மன்னிப்பு கேட்கறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து கொடுக்கிற தைரியத்துல இவளுக்கு இப்பெல்லாம் குளிர் விட்டு போயிடுச்சு. புருஷங்கிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட இவ தயாரா இல்ல. நீங்க பண்ணது தப்பு, கங்கா அக்கா பண்ணது சரி. அப்புறம் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? உங்க பையன் இந்த பீமா இருக்கானே, ஒரு நாள் உங்க வீட்டையே அழிச்சிட்டு போறான். எத்தனையோ தடவை அவனுக்கு சொல்லியாச்சு. எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அவனை வாயை மூடிட்டு அமைதியா இருக்க சொல்லுங்க. நீதிக்காக நான் வாதாடும் போது என்னை யாரும் அமைதிப்படுத்த முடியாது. கொஞ்சம் வாயை மூடிட்டு பீமா. இல்லம்மா, அத்தா எப்பவுமே நம்ம அவர் சொன்னது கேட்காம போனாலோ, அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலைனாலும் நம்ம அக்கா விட்டுட்டு போயிடுவேன்னு மிரட்டுறாரு. அப்படின்னா அவர் நம்ம அக்காவை விட்டுட்டு போட்டுமே. என்ன பேசுற? வாயை மூடு. ஆனா அத்தா, ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்கரோட அன்னைக்கு நீதி கிடைக்கணும்ன்றதுக்காக போராட முடியும்னா என்னால என் அக்காவோட நீதிக்காக போராட முடியும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க நீதிக்காக போராடிக்கிட்டே இருங்க. பீமா சொல்றதெல்லாம் கேளுங்க. இல்ல மாப்பிள்ள, போகாதீங்க. என் பொண்ணை விட்டுட்டு அப்படி போகாதீங்க. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன தடுக்கிறதுக்கு பதிலா இந்த மகா ஞானி பீமாராவுக்கு புரிய வைங்க. மாப்பிள்ள கேளுங்க. சொல்றது நில்லுங்க. ஏன் பீமா நீ எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மாப்பிள்ள திரும்பி வரவே இல்லைன்னா உன் அக்காவோட வாழ்க்கை நரகம் ஆயிடும். அதனால பாதிக்கப்பட போறது இவளோட பசங்க தான். இவளோட வாழ்க்கையே தலைகீழ மாறிடும் பீமா. யாராவது போங்க, போய் அவரை தடுத்து நிறுத்துங்க. சொல்றத கேளுங்க, போங்க. 2 பேரும் சேர்ந்து மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப அவரை வர சொல்லுங்க. சீக்கிரம் போடா. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா உடனே இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிடுது. நான் என்னதான் பண்றது? துருவா, நான் சொல்றது கொஞ்சம் கேளண்டா. என்ன கேட்க சொல்றீங்க பலன? எனக்கு நீங்க எதுவும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். நானே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. பாலன, பாலன, என்னாச்சு? பாலன, சீக்கிரம் வாங்க. அத்தா வந்திருந்தாரு. கங்கா அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்கள விட்டுட்டு போறாரு. வா. அப்பா, இத்தனை வருஷத்துல நீங்க எப்போ என்ன பண்ணுவீங்கன்னு உங்களை பத்தி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன்பா. நான் என்ன பண்ணேன்?
உனக்கு என்ன தெரியும்? வாத்தியக்காரங்களை பார்த்து தானே வரீங்க. எனக்கு முன்னாடி நீங்க அங்க போய் பணத்தையும் கொடுத்துட்டு மிரட்டிட்டு வந்திருப்பீங்க. ஆனா நான் கண்டிப்பா வாத்தியம் வாசிக்க தான் போறேன். ஆனா வாழ்க்கையில நம்ம லட்சியம் என்னவா இருந்தாலும் அதை விடாமுயற்சியில அடையணும்னு பீம் கிட்ட கத்துக்கிட்டேன். அப்படியா? என் பேரு சேட்டு தன்சுக்லால். நீ வாத்தியம் வாசிக்க எப்படி கத்துக்கிறேன்னு நானும் கண்ணா, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, அடுத்த 7 ஜென்மத்திலையும் உன்னை நான் வாத்தியம் வாசிக்க விட மாட்டேன். அப்பா ஒரு நிமிஷம். உலகத்துல எவ்வளவோ வேலை இருந்தோ நான் எதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வாத்தியம் வாசிக்க ஏன் ஆசைப்படுறேன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன்னா நான் வாத்தியம் வாசிச்சதா உங்க ஜாதி ஆணவம் அடங்கும். நான் கண்டிப்பா வாத்தியம் வாசிப்பேன். இந்த ஜென்மத்திலேயே வாசிப்பேன். இன்னைக்கு நீங்க இங்க இருந்து தனியா கிளம்புனீங்கன்னா எங்க கங்கா அக்கா மேல சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் அக்கா எப்போ உங்க வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. உங்களுக்கு எதிராக நான் கோர்ட்டுக்கு போவேன். அப்புறம் கொலை குற்றவாளிகளுக்கு நாங்க ஆதரவா இல்லைன்றதுக்காக நீங்க எங்க அக்காவை கை விட்டுட்டீங்கன்னு சொல்லி உங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். அதனால அத்தான் நான் தெளிவா சொல்றேன், எங்க அக்காவை விட்டுட்டு போகாதீங்க. திரும்ப என் கூட வீட்டுக்கு வாங்க. பாலண்ணே, நீங்க அத்தான கட்டி போட்டிருக்கீங்க, அதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். நீங்க நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. எங்க கூட வீட்டுக்கு வாங்க. என்னையும் மன்னிச்சிருங்க. நீங்க எங்க வீட்டு விருந்தாளி, எங்க வீட்டோட மாப்பிள்ளை. நான் இந்த வீட்டோட மூத்த பையன். இப்ப வீட்டுல அப்பா வேற இல்ல. உங்களை கூட்டிட்டு போக வேண்டிய பொறுப்பு இப்ப எனக்கு இருக்கு. சொந்தத்தை கூட ஒழுங்கா காப்பாற்ற முடியலங்கிற கெட்ட பேரை எனக்கு ஏற்படுத்திடாதீங்க. வீட்டுக்கு வாங்க. அப்புறம் கொலை குற்றவாளிகளுக்கு நாங்க ஆதரவா இல்லைன்றதுக்காக நீங்க எங்க அக்காவை கை விட்டுட்டீங்கன்னு சொல்லி உங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். அப்பா, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நல்லவங்களுக்கு தான் நீதி மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆனா தப்பானவங்களுக்கு நீதி பயத்தை தான் கொடுக்கும். அம்மா, அப்பா, நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா பொய்க்கு துணையா இருக்க மாட்டேன். எப்பவும் உண்மையா இருப்பேன். நான் வாழ்க்கையில இனிமே முன்னேற போறேன். ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கெட்ட வழியில முன்னேற மாட்டேன். பீமராவ் எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி வாழ்க்கையில முன்னேறுவேன். மஞ்சுளா, நீ நீ எதுக்காக இங்க வந்த? யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன். ஆனா எதுக்காக வந்த? உங்க அப்பா அம்மா அண்ணன் 3 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு பீம்ராவ் சொன்னான். நீங்க ரொம்ப வருத்தத்துல இருப்பீங்களே, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் நல்லா இருக்கேன். ஆனா இனிமே இப்படி வராத. இது நல்ல விஷயம் இல்ல. இனி வரமாட்டேன். நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போதும் என்னால எதுவும் சொல்ல முடியல. அதனாலதான் இங்க வந்து உங்களுக்கு நன்றி சொல்லான்னு வந்தேன்.
மஞ்சுளா, மாப்பிள்ள, இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது. நடந்தது தப்புதான்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நாங்களும் இப்படி எல்லாம் நடக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கல மாப்பிள்ள. நல்லபடியா மஞ்சளாக்க கல்யாணம் நடக்கும்னு நினைச்சோம், நடக்கல. கல்யாணம் நின்னு போன வருத்தம் 2 குடும்பத்துக்கும் இருக்கு. பிரச்சனைகளும் கஷ்டங்களும் 2 குடும்பத்துக்கும் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எல்லாத்தையும் மறந்துடுங்களேன். என் பசங்களையும் நீங்க மன்னிச்சிடுங்க. சரி சரி விடுங்க. இனி இந்த காரணத்துக்காக கோர்ட்டு கேஸ்னு யார் ஏறி இறங்குறது? அண்ணே இந்தாங்க. அண்ணே, நம்ம வழக்கமா தண்ணி இறைக்கிற கிணத்துக்குள்ள நாய் விழுந்து செத்துருக்கு. நமக்கு தேவையான தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. அது எப்படி நடக்கும்? அந்த நாய் வேணும்னே கிணத்துல போய் குதிக்குமா என்ன? அந்த உயர் ஜாதிக்காரங்க தான் நாயை கொண்டு கிணத்துல போட்டிருப்பாங்க. அதனாலதான் நாம பயன்படுத்துற கிணத்துல எப்பவும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மிதந்து கிடக்குது. அம்மா, அவங்க வேணும்னே இந்த மாதிரி விலங்குகளை எல்லாம் கொண்டு போடுவாங்களா என்ன? ஆமாப்பா. ஆனா இதனால அவங்களுக்கு என்னமா லாபம்? தெரியலையப்பா. ஒருவேளை நமக்கெல்லாம் தொண்டை வறண்டு போச்சுன்னா அவங்களுக்கு தாகம் அடங்குமோ என்னமோ தெரியல. அண்ணே, வீட்ல ஒரு பொட்டு தண்ணி கூட இல்ல. நம்ம சமைக்கிறதுக்கு என்ன பண்றது? அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா கிணறுகளும் உயர் ஜாதிக்காரங்களது. அங்க இருந்து நம்மளால தண்ணி எடுக்கவே முடியாது. அம்மா, அப்படி எப்படி முடியாதுன்னு சொல்லுவாங்க? நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அத்தை, கொடுங்க. வேணாம், நீ எங்கேயும் போக கூடாது. இவங்களோட இந்த தீண்டாம சாப்பிடுற விஷயத்திலயும் பூஜையில இருந்தா எப்பவும் அதிகமா இருக்கும். டேய், உனக்கு என்ன சொன்னா புரியாதா? அவங்கள பத்தி உனக்கு தெரியாது பீமா. அங்கெல்லாம் போக வேண்டாம். சண்டை போட மாட்டேமா, நான் அன்பா கேட்டு வாங்கிட்டு வரேன். யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ண மாட்டேன், சத்தியமா. அவங்க தர மாட்டேன்னு சொன்னா அப்படியே நான் கிளம்பி வந்துடுறேன். அண்ணி, அவன் சொல்றத நம்புங்க. அவன் தான் யார்கிட்டயும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்றான்ல, அப்ப பண்ண மாட்டான். இல்லத்த, பீமாவெல்லாம் நம்பவே முடியாது. அங்க போய் கண்டிப்பா வம்பளுப்பான். நான் போய் பாக்குறேன். சீக்கிரம் வாமா. கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். தள்ளி போ. தள்ளி தானே நிக்கிறேன். உங்க ஜாதிக்காரங்களுக்குன்னு தனியா கிணறு இருக்குல்ல, அங்க போய் தண்ணி அடி. இங்க எதுக்கு வர? அதுக்குள்ள ஏதோ நாய் விழுந்து செத்து கிடக்கு, அதனால தான் இங்க வந்திருக்கேன். சொல்றேன்ல பீம், இங்கெல்லாம் தண்ணி கிடையாது. போ, நாக்கு வறண்டு செத்து போங்க.
கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். எனக்கு ஒரு குடம் தண்ணி கொடுக்கறதுனால உங்க கிணத்துல இருக்க தண்ணி ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. சரி சரி கண்ணா, நாங்க உங்களுக்கு தண்ணி தரோம், தாராளமா எடுத்துக்கோ. நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தரோம். குடத்தை கீழே வை. அட என்ன பீம் இது, உன் குடம் தண்ணியை ஏத்துக்கவே மாட்டேங்குதே. இப்ப நாங்க என்ன பண்றது? சின்ன பையன் கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? பீமா, நான் உனக்கு தண்ணி தரேன்பா. ஐயோ, உங்க பசங்களும் நான் படிக்கிற பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான். நீங்க ஏன் என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். நான் தண்ணி எடுத்துட்டு போகலனா வீட்டுல சாப்பாடு கூட செய்ய முடியாது. நாங்க எல்லாரும் பட்னி கிடக்க வேண்டியதுதான். நாங்க தான் தண்ணி தரோமே பீம். உன் குடத்துக்கு தண்ணிய வாங்க விருப்பம் இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? உன் குடம் உன்னை விட ரொம்ப மோசமா இருக்கே. நாங்க தண்ணி கொடுக்க தான் செய்யறோம். எங்க உன்னோட திறமையை உன்னோட குடத்துக்கிட்ட காட்டு, அதுகிட்ட தண்ணிய வாங்க சொல்லு. பீமா, வா வா. நான் இப்படி தண்ணி இல்லாம வெறும் குடத்தோட வரமாட்டேன். தண்ணி நம்ம எல்லாருக்கும் பொதுவானது. நமக்கு உரிமையானதை போராடி வாங்குறதுல தப்பே இல்லை. பீமா, எப்ப பாரு நேர்மை நீதின்னு ஏன் பேசிட்டு இருக்க? என்ன நடந்தாலும் சரி, அவங்க நம்மள தண்ணி எடுக்க விடவே மாட்டாங்க. நீ என்ன பேசினாலும் சண்டை தான் வரும். நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? என்ன சொல்லு? அங்க முகத்தை மூடிக்கிட்டு ஒரு பொம்பளை நிக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன? நீங்களும் அவங்கள மாதிரியே புடவை கட்டிக்கோங்க, முக்காடு போட்டு முகத்தை மூடிக்கோங்க, அப்புறம் போய் தண்ணி எடுங்க. அப்புறம் உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. எப்படி தடுக்காம இருப்பாங்க? உங்க தம்பி சொல்றத நம்புங்க. முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, அப்புறம் ஏன் யாரும் தடுக்கலன்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானும் அப்படி பண்ண மாட்டேன். இது ஏமாத்த வேலை, பாவம். நானும் அப்படி பண்ண மாட்டேன். நம்ம தண்ணிய குடிக்கலன்னா செத்து போயிடுவோம், பரவாயில்லையா? நம்ம யாரோட பணத்தையோ நகையையோ பொருளையோ திருடவே இல்லையே. நம்ம உயிர் வாழ தண்ணி தானே எடுக்கிறோம். இத திருட்டுன்னுலாம் சொல்ல முடியாது. இத புத்திசாலித்தனம் தான் சொல்லணும். இந்த சமூகத்துல இருக்க மோசமானவங்கலாம் பூமியையும் இயற்கையையும் அநியாயமா பிரிச்சு அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அப்படி இருந்தா நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி வாழ்றது? முதல்ல இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுதான் நம்ம வாழணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சக்தி வந்ததும் நம்ம உரிமையா அவங்க கிட்ட இருந்து படிச்சிடணும். என் மேல நம்பிக்கை வைங்க, உங்களை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. பெரியம்மா, மாமாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எப்பதான் வருவார் அவரு? வேலை விஷயமா போயிருக்காரு மாப்பிள்ள, வந்துருவாரு. ஆனா அவர் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமா, வேலை விஷயமா ரொம்ப தூரமா போயிருக்கிறார் இல்லையா? கையில கொஞ்சம் பணம் சேர்ந்தாதான் வருவாரு. சீக்கிரம் வந்துருவாரு. அண்ணி, வேமாவும் கங்காவும் இன்னும் வரலையே. வந்துருவாங்க அண்ணி, அவ்வளவு தூரம் போய் எடுத்துட்டு வரணும்ல. அவங்கள பாத்துட்டு வரேன் அண்ணி. அக்கா, இப்ப உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. முடிக்குங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. கடவுள் நமக்கு பொறப்புன்னு ஒண்ணு கொடுத்தா உயர்ந்த ஜாதியில கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கவே கூடாது. என்னாச்சு பீமா? என்னாச்சு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கொடை எடுத்துட்டு வந்தியே, எங்க? கங்கா ஒண்ணு தேடிதுன்னு வந்தா எங்க போனா? என்னாச்சு சொல்லு. கங்கா அக்கா
நில்லு. நீ யாருமா? புதுசா கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அவளேதான், நம்ம ஜாதி பொண்ணுதாமா. பாரு, நம்மள மாதிரி தான் புடவை கட்டியிருக்கா. இந்தம்மா, நீ தண்ணி எடுத்துக்கோ, புரியுதா? அப்புறம் தண்ணி பிடிக்க வரும்போது இப்படி அமைதியா இருக்காத. எங்க கிட்டலாம் கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசுமா, சரியா? சரி சரிங்க. இந்தா தண்ணி பிடிச்சுக்கோ. எனக்கு இது வேணும். இத வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உன்னை பார்த்தா இந்த வாத்தியத்தை வாசிக்கிற ஜாதி மாதிரி தெரியலையே. ஜாதி கிதிலாம் விடு, எனக்கு இது வேணும். அப்படின்னா 5 அணா கொடுத்து எடுத்துட்டு போ. இதுக்கு பதிலா நான் இதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ. கங்கா, கங்கா என்னம்மா இது? என்னாச்சு? அத்தை, பீமா சொன்னபடி நான் போனேனா, அங்க இருக்கிற யாருக்கும் நான் என்ன ஜாதின்னு கூட தெரியல. ஏன் பீமா, இந்த மாதிரி யோசனை எல்லாம் உனக்கு எங்க இருந்து வருது? அத்தை, அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, புது ஆளுங்களா நம்மளோட நடவுட பழக்க வழக்கத்தை வச்சுதான் நம்ம என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்களாம். அதனால தான் கங்கா அக்காவை அவங்கள மாதிரியே புடவை கட்ட சொன்னேன். அவங்களும் அவங்கள மாதிரி புடவை கட்டி இருக்கதை பார்த்து கங்கா அக்காவையும் அவங்க ஜாதினே நினைச்சுக்கிட்டாங்க. இந்த பீமாரா விட்டு கொஞ்சம் விலகி இருந்துதான் ஆகணும், இல்லைன்னா அவனால ஆபத்து தான். இவன் நீதி நேர்மன்னு சொல்லி யாரையுமே விட்டு வைக்க மாட்டான். இனி நான் தினமும் இப்படியே போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட போறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நம்ம ஜாதிக்குன்னு இருக்கிற கிணறு சுத்தம் பண்ற வரைக்கும் நாம எங்கேயாவது தூரமா போய் தண்ணி எடுத்துட்டு வரலாம். ஆனா இந்த மாதிரி நீ தண்ணி எடுக்க போக கூடாது கங்கா. யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பாத்துட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். அப்படி என்னதான் பெரிய பிரச்சனை வந்துட போகுது? வேண்டாம்னா வேண்டாம். ஒரு தடவை சொன்னா புரியாதா? உனக்கு கல்யாணம் ஆகும்ல, அப்போ உன் பொண்டாட்டியே இந்த மாதிரி புடவை கட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவளை எங்க வேணும்னாலும் அனுப்புவேன். கங்கா அந்த மாதிரி தண்ணி எடுக்க போக மாட்டான். இப்படி திருட்டுத்தனம் பண்ணி எத்தனை நாளைக்கு வாழறது நாம? ஆனா நமக்கும் தண்ணி குடிக்க உரிமை இருக்குல்ல. நாமளும் எல்லா கிணத்துலயும் தண்ணி பிடிக்கணும். அவங்க தண்ணி தரமாட்டேன்னு சொன்னதுனால தான் நாம இந்த மாதிரி பண்றோம். பீமா, திருட்டுத்தனத்தினால உரிமை கிடைக்காது. உரிமைய கேட்டுதான் வாங்கணும். ஆனா கேட்டாதான் யாருமே உரிமையை தரதில்லையே. கிடைக்கலன்னா விடு. எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போலாம். அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வரலாம். வீணா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதே. கங்கா, சாப்பாடு செய். இவனை உள்ள கூட்டிட்டு போ. கேள்வி கேட்டு கொன்னுடுவான். அம்மா, உரிமையை யாரும் தரலனா நாம அது பறிச்சுதான் எடுக்கணும்.
கொஞ்சம் மேல இருந்து அரிசி பெட்டி எடுத்து தரீங்களா? நீ உள்ள வாடா. அட என்ன நீ எங்க போறீங்க? அண்ணே, நான் அவர் வேலை பார்த்த சேட்டையாவை பார்த்து என்னன்னு கேட்டுட்டு வரேன். அவர் எப்ப வருவாரு, என்ன ஆச்சு, ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கேட்டுட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க பசங்கள நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். எதுக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க அண்ணே. பார்த்து ஜாக்கிரதை. காலம் மாறுறதுனால மனுஷங்க கண்டிப்பா மாற போறதில்ல. மக்களோட பார்வை மாறினாதான் இங்க எல்லாமே மாறும். அப்பா மட்டும் இப்ப கூட இருந்திருந்தா இத பத்தி நிறைய பேசியிருந்திருக்கலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம், நேரம் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. போலாம். நீங்க என்ன உங்க கூட சேர்த்துக்க மாட்டீங்கல்ல? பரவாயில்ல, நீங்க எங்க போனாலும் சரி, நானும் உங்க கூடவே தான் வருவேன். நீங்க எப்படி வாத்தியம் வாசிக்கிறீங்கன்னு நான் பார்த்தே கத்துப்பேன். உனக்கு என்ன பைத்தியமா? பேசாம வீட்டுக்கு போ. நீ வந்தா வீணா எங்களுக்கு தான் ஆபத்து. வாங்கயா. சேட்டையா, சேட்டையா, ஒரு பெரிய பிரச்சனை. என்னாச்சுயா? இங்க உங்ககிட்ட ஒருத்தர் வேலை பார்த்தாருல்ல, அதான் அவர் கூட கொஞ்சம் புரட்சியாளர்களை மறைச்சு வச்சிருந்தாருல்ல, அவரை பத்தி இப்ப ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ராத்திரி பெரிய படை வந்து தாக்கிடுச்சான். இருட்டுல நிறைய பேருக்கு குண்டடிப்பட்டிருக்கு. நிறைய பேர் உயிரை காப்பாத்திக்க ஆத்துல குதிச்சுட்டாங்களாம். யாரெல்லாம் பொழைச்சாங்க, யாரெல்லாம் இறந்தாங்கன்னு தெரியலையா. ஒருவேளை உங்ககிட்ட வேலை பார்த்த அந்த ஆளுக்கும் ஏதாவது. அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதய்யா. அவரு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்கு எதுவும் ஆகாது. யாருக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றீங்க? அது வந்து ராம்ஜி புரட்சியாளர்கள் எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கிறதா இவர் சொல்லிட்டு இருக்காரு. மொத்த ஆங்கில படையும் ஒன்னா சேர்ந்தா கூட அவரை எல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது. இந்த மாதிரி நிறைய வீரர்கள் நம்ம நாட்டுல இருக்கிறாங்க, புரியுதா? ஆமா, உண்மையிலேயே அவர் பெரிய வீரர் தான். நம்ம நாட்டோட விடுதலைக்கு அந்த மாதிரி வீரர்களுடைய தயவு தேவைதான். ஆமா, ஆனா அவரோட ஆதரவு அவரோட குடும்பத்துக்கும் அவரோட குழந்தைங்களுக்கும் தேவை. அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா எனக்கு சொல்லி அனுப்புங்க ஐயா. அவரோட குடும்பம் தேடிக்கிட்டு இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லுங்க ஐயா. சீக்கிரமா திரும்ப வந்துட சொல்லுங்க. கண்டிப்பா அவரை தொடர்பு கொள்ள முடிஞ்சா நான் நிச்சயமா தகவல் சொல்றேன். சரிங்க செட்டையா, நானும் கிளம்புறேன். கடவுளே, ராம்ஜிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்படி ஆனா ஒரு நல்ல குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடுமே. ஏய், வேணான்னு சொல்றல, இங்க இருந்து கிளம்பு. அவனை பிடி. நீ வாத்தியம் வாசிக்க போறியா? குடு, எல்லாத்தையும் போட்டு ரோட்ல உடைக்கிறேன். வா. ஏய், என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றேன். ஏண்டா கேடுகிட்ட என்ன நம்பி பழப்பு நடத்துறவனுங்க இன்னைக்கு என் பையனை கூட கூட்டிட்டு போறீங்களா? சேட்டையா, நாங்க இவனை கூட்டிட்டு போல. வேண்டான்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தோம். உன்னை எங்க கூட நாங்க வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். எதுவும் கத்து தர மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஆனா சொன்ன பேச்சு கேட்காம இவன் பின்னாடி வந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன பண்றதா? பணம் வாங்கும் போது இதெல்லாம் கேட்கலையே. என்ன தேடி கடைக்கு வரும்போது இந்த கேள்வி எல்லாம் கேட்டது. ஒரு விஷயத்தை நல்லா கவனமா கேட்டது. உங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அடங்கி உடங்கி இருக்கு. உங்க ஆட்டம் பாட்டத்துல எல்லாம் என் பையனை எப்பவும் சேர்த்துக்காது. சொன்னது புரிஞ்சுதா? இந்த சேஷ தன்சுக்லால் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவனை எடுத்துட்டு வாயா. ஏய், போடா. செட்டையா,
அன்போடது இல்ல, இந்த வாத்தியக்காரங்க மேலதான் எல்லா தப்பும். இவங்க காலம் பூரா உங்ககிட்ட பணம் வாங்கி அவங்களே தாழ்த்திக்கிறாங்க. சின்ன சந்தோஷத்துக்காக அவங்களோட தன்மானத்தவே உங்ககிட்ட அடகு வச்சிடுறாங்க. உங்களோட தொழிலே அதுதான், அடகு வாங்கிட்டு பணம் கொடுக்கறவங்க நீங்க. இவங்க நிலைமை என்னைக்கும் மாறாது. இன்னைக்கும் நீங்க பாடம் எடுக்கிறீங்க, நாளைக்கு இவங்களுக்கு பாடம் எடுப்பீங்க. இவங்க கேட்டுக்கிட்டே நிப்பாங்க. நாங்க சொல்றத கேட்கறதுக்கு தான் நீங்க எல்லாம் பிறந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் எதுக்கு தான் பிறக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஓ அப்படியா சேட்டையா, நாங்க பிறந்ததே வீணா? இதுக்கப்புறமா நாங்க பசியால செத்தா கூட உங்ககிட்ட இருந்து ஒரு அணா நாங்க வாங்க மாட்டோம். நீங்க எங்க ஜாதியை வெறுக்கிறீங்கல்ல, நீங்க எங்களை வெறுக்கிறீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இதுக்கு அப்புறமா உங்க பையன் வாத்தியம் கத்துக்கணும்னு எங்க கிட்ட வந்தா நாங்க இவனை எங்க கூடவே வச்சுக்குவோம். ஏன்னா எங்களுக்கு எங்க தொழில் தான் உயிர். நாங்க எங்க தொழிலை யாராவது இழிவா பேசினா தாங்கிக்க மாட்டோம். ஒரு நாள் உங்க பையனே பெரிய வாத்தியக்காரனா வந்தா அதுக்கப்புறம் இந்த கலையை நீங்க வெறுக்க மாட்டீங்கல்ல? ஏய் துருவா, உங்களை எல்லாம் உண்டி இல்லைன்னு பண்ணிடுவேன். உங்க யாரையும் நான் விட மாட்டேன். கோபப்பட்டா எதுவும் நடக்காது. அன்பா இருந்தா உங்க பையன் உங்களை தேடி வருவான். பீம்ராவ், இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இங்க இப்ப என்னால எதுவும் நடக்கல, தப்பெல்லாம் உங்க மேலதான். நீங்க உங்க பையன் மேல வச்சிருக்க அன்பு அவனால உணர முடியாததுதான் தப்பு. அதனாலதான் இப்ப அவன் உங்க கூட இல்ல, உங்க பேச்ச எதுவும் கேட்கல. துருவா திரும்ப உங்ககிட்ட உங்களை தேடி வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் உங்க மேல அளவு கடந்து வெறுப்பாதான் இருக்கான். அவனோட இந்த வெறுப்பை எவ்வளவு சீக்கிரமா நீங்க அன்பா மாத்துறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவன் உங்ககிட்ட வந்துருவான். ஒரு அப்பா எப்படி அன்பா நடந்துக்கணும்னு நீங்க என்னோட அப்பா ராம்ஜி சட்பால் பார்த்து கத்துக்கோங்க. நீங்க வெறுக்கிற சட்பால் கிட்ட நீங்க நினைச்சா நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கலாம். பீம்ராவ், இது என் மக சம்பந்தப்பட்ட விஷயம். நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். முடிஞ்சா நீங்க மோதி பாருங்கப்பா, பீம்ராவோட நானும் இருக்கேன். கிளம்பு மகேஷ். கண்ணா, நல்லா யோசனை பண்ணி நீயா ஒரு முடிவெடுப்பா. கிளம்பலாம். துருவா, இப்போவும் நான் அப்பா சொன்னதை தான் சொல்றேன். நீ திரும்பவும் உங்க அப்பா கிட்டே போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. நான் இத வாசிக்க தான் போறேன். நீ இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி. எல்லாரும் நான் சொல்றதை கவனமா கேளுங்க. ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு சில ரகசிய தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த ஊர்ல கொஞ்சம் பேரு புரட்சியாளர்களுக்கு ஆதரவா இருக்கீங்களா? அவங்க எல்லாம் யாருன்னு சொல்லிடுங்க.
ஒழுங்கா சொல்லிட்டீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் உங்களுக்கு இனாம் தரும். யார் யார் கொஞ்ச நாளா இங்க ஊர்ல இல்லையோ, இல்ல யாராவது ரகசியமா இங்க வேலை செய்யறாங்களோ, ராத்திரி ரகசியமா ஊருக்குள்ள வந்துட்டு போனாலோ அவங்கள பத்தி எங்க கிட்ட சொல்லுங்க. ராம்ஜி சத்பால கொஞ்ச நாளா ஊருக்குள்ளேயே காணும்.